ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்டடி பண்ணுறோம் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிரேட் 6ஓட ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக சிலபஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸோட என்டையர் டாபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட், வேர், ஹவ் அண்ட் வென். இதுதான் ஹிஸ்ட்ரியோட 6th கிரேடோட ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக அமைஞ்சிருக்கு. இந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத நம்ம கீழே வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்க வேண்டியது இருக்குது. பேக்ரவுண்டில் எதுவும் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா ப்ளீஸ் இக்னோர் தட். ஸோ வாங்க, வாட் இஸ் ஹிஸ்ட்ரி? ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஹிஸ்ட்ரினா பாஸ்ட்டை பற்றி படிக்கிறது. இப்போது நம்ம வந்துட்டு நம்மளோட ஃப்யூச்சரை பற்றி, நம்மளோட பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? அம்மா அப்பாட்ட கேட்டோம், அம்மா நான் சின்ன வயசில் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு நான் ஸ்கூலில் எப்படிலாம் இருந்தேன்டி அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணால் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ அதே மாதிரி இந்த இதில் நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் எப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் இந்த சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பீப்புள் எங்கெல்லாம் வாழ்ந்தாங்க, அண்ட் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி சர்வே பண்ணாங்க, அண்ட் என்ன மாதிரி ஈவெண்ட்லாம் நடந்துச்சு. ஸோ இதை தான் வந்துட்டு அண்ட் முக்கியமாக எப்போ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம கற்றுக்கிறது தான் இந்த ஹிஸ்ட்ரி சாப்டர் 1ல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வாட் தே டிட். என்ன பண்ணாங்க அவங்க? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஒர்க்குக்கு போகிறோம், நம்மளுக்கு தேவையான ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம், இல்லாட்டி குக் பண்ணி சாப்பிட்றோம். பட் அந்த காலத்து மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸை வந்து வேட்டையாடி தான் சாப்பிட்டாங்க. பிகாஸ் அந்த காலத்தில் வந்து ப்ராப்பரான ஒரு இது கிடையாது. ஸோ ஹியூமன் வந்துட்டு பேஸ்லேருந்து தான் எவால்யூஷன் ஆகிட்டு வராங்க. எப்படி நம்ம பிறந்தவொடனே ஃபர்ஸ்ட் வந்து மில்கில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் சாலிட் ஃபுட்டில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம அப்கிரேட் பண்ணோமோ, அதே மாதிரி ஹியூமன்ஸும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்கிரேட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை அவங்களே வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து முக்கியமாக அவங்க எங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிவர் பக்கத்தில் வாழ்ந்திருக்காங்க. ஏன் ரிவர் பக்கத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எப்படி விவசாயத்தை கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுல இதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய பேசிக்கான ஃபுட் எப்படி தான் இருந்திருக்கு, அனிமல்ஸை வேட்டையாடி தான் சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துருக்காங்க, பழம்லாம் வந்துட்டு பறித்து அதை சாப்பிட தொடங்கியிருக்காங்க. அண்ட் அவங்க கிளியராக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்துட்டு ஒரு மரம் வந்து வளர்ந்து பழமாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணும்போது, அவங்க சாப்பிட்டு கீழே போட்ட கொட்டைங்கள்லாம் இருக்குல்ல, அந்த கொட்டையிலேருந்து என்ன ஆயிருக்கு, நல்லா வந்து ஒரு ட்ரீஸ் வளர்ந்து அது மூலயமா வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கிடைக்கிறத அவங்க நோட்டீஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயத்தையும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கற்றுக்கிட்டாங்க. அண்ட் முக்கியமாக அவங்க எது பக்கத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ரிவர் பக்கத்தில் வாழ்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கிடைக்கிது. இன்னொன்று வந்துட்டு அவங்க அக்ரிகல்ச்சர், அதாவது ஃபார்மிங் பண்ணுறதுக்கு தண்ணி ரொம்பவே ஈஸியாக கிடச்சிருச்சு. அண்ட் ரிவர் பக்கத்தில் உள்ள சாயிலில் வந்துட்டு அவங்களால ஈஸியாக என்ன பண்ண முடிஞ்சு, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் பண்ண முடிஞ்சிச்சு. அதை தான் இங்கே வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்மர் சீசன், வின்டர் சீசன் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த காலத்துலேருந்தே தான் கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்தந்த ஃபுட்டை கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஹியூமன் லைஃப் ஸ்லோலி சேஞ்ச் டு ஹண்டிங் டு ஃபார்மிங், அதாவது வேட்டையாடி சாப்பிட்றதுலேருந்து விவசாயம் பண்ணி சாப்பிட்றது வரைக்கும் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா ஹியூமன் வந்துட்டு டெவலப் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேர், எங்கே வந்து அவங்க மோஸ்ட்டாக லிவ் ஆனாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம கிளியராக கொடுத்துருக்கோம். மோஸ்ட் ஏர்லி பீப்புள் செட்டில் நியர் ரிவர் பிகாஸ் ரிவர் ப்ரொவைட்ஸ். ரிவர் என்னென்னலாம் கொடுத்துச்சு, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு தண்ணி கொடுத்துச்சு, ஃபுட் கொடுத்துச்சு, விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுச்சு, நல்ல லேண்டு கொடுத்துச்சு. அது மட்டும் கிடையாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரிவரை ஒரு மெயின் சோர்ஸாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே இதெல்லாம் வந்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி வந்துட்டு எந்த ஒரு டூல்ஸ் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த ஹிஸ்ட்ரியில் இவங்க ரிவர் பக்கத்தில் தான் வாழ்ந்தாங்கங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 3 மெயினான ரிவர். ஒன்று வந்து கங்கா, நர்மதா, இண்டஸ். இந்த 3 ரிவரை தான் மெயினாக வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஹிஸ்ட்ரியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் ட்ரிக் அது பண்ணால் ஜின் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த ஜின் ட்ரிக் வந்து எதுக்கு அது அப்படின்னா, இதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்மளுக்கு ரிவர் நேம் மறக்கக்கூடாதுன்றனால. ஸோ இதில் 3 ரிவர் எது ரொம்ப மெயினாக வருது, கங்கா, நர்மதா அண்ட் இண்டஸ். அண்ட் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாமா, ஹவ், எப்படி ஹிஸ்ட்ரியை வந்து கண்டுபிடிச்சிங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க, இவங்க இப்படி தான் வாழ்ந்தாங்க, இப்படி தான் சாப்பிட்டாங்க, இப்படி தான் பழகுனாங்க, இப்படி தான் ட்ராவல் பண்ணாங்கங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத தான் இந்த ஹவ்ன்ற ஒரு வேர்டுக்குள்ளே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
இது வந்துட்டு ஹிஸ்ட்ரியை வந்து மொத்தம் 3 விதமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஆர்க்கியாலஜி. ஆர்க்கியாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து மக்கள் யூஸ் பண்ண ஓல்டு ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ், அவங்க யூஸ் பண்ண அந்த பாத்திரம்லாம் இருக்குல்ல, பாட்ஸ், அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான காயின்ஸ் யூஸ் பண்ணாங்க, அண்ட் அவங்க வந்து வேட்டையாடி இது பண்ண போன்ஸ் இருக்குல்ல, அனிமல்ஸோட போன்ஸ், அண்ட் அவங்களோட பில்டிங்ஸ், இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை நடைமுறையை கற்றுருக்காங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வச்சு ஹிஸ்ட்ரியை படிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்க்கியாலஜி. நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை வச்சு ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்கியாலஜி. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னா மேனுஸ்கிரிப்ட். மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஹேண்ட் ரிட்டன் ரெக்கார்ட்ஸ். அந்த காலத்தில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் எங்கே சேவ் பண்ணி வைப்போம், நோட் இருந்தால் நோட்டில் சேவ் பண்ணி வைப்போம், சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபோன்லேயே சேவ் பண்ணி வைப்போம். பட் அந்த காலத்தில் அவங்க எதுலலாம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் ரெக்கார்ட்ஸ். இப்போ நம்ம சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா டூடல் பண்ணுற பழக்கம் இருக்குது. இன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எழுதி வைப்பாங்க. ஸோ அந்த காலத்துலேயுமே வந்துட்டு அவங்களுக்கு எப்படிலாம் வாழ்ந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கன்றத எழுதி வச்சுருக்காங்க. எதில் எழுதி வச்சுருக்காங்கன்னா, அதை பனை ஓலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பாம் லீவ்ஸ், அதில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க். இது பார்க்குன்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, மரப்பட்டைங்க. இப்போ வந்து பாதி பேர் பார்த்தீங்கன்னா அந்த லவ்வர்ஸ் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் நின்று பேசினாங்கன்னா அவங்களோட லவ்வுக்கு அடையாளமாக அந்த மரத்தில் வந்து ஒரு ஹார்ட்டின் போட்டு அவங்களோட நேம் இல்லாட்டி இனிஷியல்லாம் எழுதி வைப்பாங்கல்ல. எதுக்கு எழுதி வைக்கிறாங்க, நாங்கள் இங்கே வந்து வாழ்ந்தோம், அடுத்து அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு அழகான ஒரு மெமரபுளாக இருக்கணுங்கிறதுக்காக எழுதி வச்சுருக்காங்களே. ஸோ அதே மாதிரி தான் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, பாம் லீவ்ஸ்லையும் அந்த மரப்பட்டையிலையும் எழுதி வச்சுருக்காங்க. அண்ட் தேர்ட், இது வந்துட்டு அதாவது ரிட்டன் மூலியமாக அவங்களோட வாழ்க்கை நடைமுறையை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்னென்னா மேனுஸ்கிரிப்ட். அண்ட் தேர்டாக வந்து பார்க்க போகிறோன்னா இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே மெமரி தான். ஆனால் இந்த மெமரிஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்லில், அதுக்கப்புறம் பில்லர்ஸில், அதுக்கப்புறம் மெட்டல்ஸில், இந்த மாதிரி இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா செதுக்கியிருக்காங்க. கல்லில் வந்துட்டு இந்த மாதிரி குத்தி 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 இப்போ எப்படி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நிறைய ரெசின் ஆர்ட்ஸ்லாம் பண்ணுறோம் பார்த்துருக்கீங்களா, நம்மளுக்கு தேவையான பொருள்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வந்து செதுக்கி சேமித்து வைக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து என்னென்னா ஸ்டோன்ஸ், பில்லர்ஸ், மெட்டல்ஸ், இது எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை செதுக்கி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்களோட கையெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களோட கை, கால், குட்டி கை, குட்டி காலெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அழகாக வந்துட்டு ஒரு மோல்டு மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. ஸோ அவங்களும் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ், பில்லர்ஸ், மெட்டல்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அழகாக அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்துட்டு செதுக்கி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இது மெயினாக எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குகையெல்லாம் இருக்கும் தெரியுமா, மலை அடிவாரத்தில் உள்ள குகை. ஸோ அந்த மாதிரி குகையிலலாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா அவங்க வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக செதுக்கி வச்சுருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மேனுஸ்கிரிப்ட் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் இது ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். இது ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, இந்த மேனுஸ்கிரிப்டில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எழுதியிருப்பாங்க, கையால் எழுதியிருப்பாங்க. அண்ட் அது ஈஸியாக டேமேஜ் ஆகக்கூடியது, மோஸ்ட்டாக வந்து இங்க் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா மோர் டியூரபிள், அது யாராலும் அழிக்க முடியாது. ஏன்னா ஒரு கல்லில் செதுக்குனதை யாராலும் அழிக்க முடியுமா, ரொம்ப கஷ்டம் இல்லை. அண்ட் அதே மாதிரி இது வந்து எழுதியிருப்பாங்க, இது வந்து செதுக்கியிருப்பாங்க. அண்ட் இது வந்து மோஸ்ட்டாக வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி குகைக்குள்ளெல்லாம் இருக்கும். அண்ட் இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதாவது ஹிஸ்ட்ரியை எது மூலயமா கற்றுக்குறோம் அப்படிங்கிறது ஆர்க்கியாலஜி, மேனுஸ்கிரிப்ட் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன். இது எல்லாமே ஷார்ட் ஃபார்மில் கற்றுக்கலாம். எய்ம்னு வச்சுக்கோங்க, உங்கள் எய்ம் என்னது, ஹிஸ்ட்ரியோட எய்ம் என்னது, இது மூணையும் வந்து தோண்டி துருவி ஹிஸ்ட்ரியை எடுக்கிறது தான் ஹிஸ்ட்ரியோட எய்ம் அப்படின்னு ஈஸியாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டைம் லைனை 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பிஃபோர் காமன் எரா அண்ட் ஆஃப்டர் காமன் எரா. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி. அதை தான் இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 500 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அண்ட் 500 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத என்டையராக கற்றுக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஹிஸ்ட்ரி. அண்ட் இதில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த லெசனில் மெயினாக என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிருக்கோம், எக்ஸாமுக்கு இது எப்பெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லி பீப்புள் எங்கே வாழ்ந்தாங்க, ரிவர் பக்கத்தில் வாழ்ந்தாங்க. மேனுஸ்கிரிப்ட்
மேனுஸ்கிரிப்ட்னா என்னது, இங்க் மூலயமா எழுதியிருக்கிறது, அதை முக்கியமாக ஹேண்ட் ரிட்டன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஆர்கியாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டூல்ஸை வச்சு நம்ம கற்றுக்கிறது, ஏன்ஷியன்ட் பீப்புளோட டூல்ஸை வந்து நம்ம கற்றுக்கிறது தான் வந்துட்டு ஆர்கியாலஜின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, நம்ம வந்து கொகையில் வந்துட்டு கர்ட் பண்ணுறது, அதாவது வந்துட்டு ஹார்டான சர்ஃபேஸில் வந்து எழுதி அவங்களோட மெமரபிளான மூமெண்ட்டை சேவ் பண்ணி வச்சுருக்குது. அண்ட் பிசிஇ அண்ட் சிஇனா என்ன தெரியும், பிஃபோர் காமன் ஏரா அண்ட் காமன் ஏரா. இது வந்து டைம் லைன்ஸ், இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு குரூப் 4 வரைக்கும் இந்த மெயினான பேஜில் செட் ஆகும். அண்ட் கீழே வருது குரூப் 1 இருந்து அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் பிசி, இது எல்லாத்துக்குமே மெயினாக கவர் ஆகிற கொஸ்டின்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரியோட சோர்சஸ்லாம் என்ன அப்படின்னா நம்ம என்டையர் சிலபஸ் நம்ம படித்து எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் மேனுஸ்கிரிப்ஷன்ஸோட டிஃப்ரென்ஸ் எழுதணும். பிகாஸ் இது ரெண்டுமே ரிட்டர்ன்ஸ் வரதுனால இதோட டிஃப்ரென்ஸ் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிவர் இன் ஏன்ஷியன்ட் கல்டிவேஷன், ஏன்ஷியன்ட் பீரியடில் ரிவர் எந்த லெவலுக்கு உதவி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜி சோர்சஸ். இந்த சோர்சஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து போக போக நம்மளுக்கு டீட்டெயில்டாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டி கொஸ்டின்ஸ்னு சொல்கிறதுக்காக நான் வந்து ஜஸ்ட் நோட் பண்ணியிருக்கேன். அடுத்து எவால்யூஷன் ஆஃப் சிவிலைசேஷன் நியர் ரிவர், அதாவது எப்படி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜன்னல் வந்து ரிவர்லேருந்து பெருக தொடங்கினாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே இது பண்ணோம். அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கவர் ஆகக்கூடியது. ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே லைக் மட்டும் கொடுங்க. ஸோ தட் நான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கற்றுப்பேன். அண்ட் இதை பற்றினா உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அன்டில் டேக் கேர், பை ஃப்ரம் ஜவா. நீங்கள் பார்த்துருக்கிறது ஸ்டடி பண்ணுறோம் யூடியூப் சேனல்.